ஒரு வயதான அம்மா மிகுந்த பசியோடு நடந்து போய் கொண்டு இருக்கிறாங்க. போற வழியில ஒரு திராட்சை தோட்டத்தை பார்க்குறாங்க. அது வழியா நடந்து போகும்போது அநேக திராட்சை பழங்கள் அதில் பார்த்துட்டு, நமக்கு பசியா இருக்குதே, இதில் கொஞ்சம் கிடைத்தா நல்லா இருக்குமேன்னு யோசிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரு வயதானவர் வருகிறார். அப்போ அவர் கேட்குறாரு, என்னம்மா என்ன பார்த்துட்டு போறீங்க அப்படின்னு. உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு பசி அதிகமாக இருந்தது, இவ்வளோ திராட்சை பழம் இருக்குது, எனக்கு கிடைத்தா நல்லா இருக்குமேன்னு யோசிச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஐயா என்ன பண்ணுவார், நீங்கள் ஒரு பெரிய கூடை எடுத்துகிட்டு வாங்கம்மா, உங்களுக்கு நான் திராட்சை பழத்தை எடுத்து தரேன்னு சொல்கிறாங்க. இந்த பாட்டி போய் வேகமாக போயிட்டு ஒரு பெரிய கூடை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அந்த அவர்கிட்ட. அவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் போயிட்டு உங்களுக்கு என்ன திராட்சை பழம் வேணுமோ எடுத்துகிட்டு வரேன்னு உள்ளே போகிறாரு. போயிட்டு 5 நிமிடம் 10 நிமிடம் ஆகுது, அவர் வரவே இல்லை. உடனே இந்த அம்மாவுக்குள்ள ஒரு சந்தேகம் ஆயிடுச்சு. என்ன, நம்ம இவ்வளோ பசியோடு இருக்கோன்னு சொன்னோம், அவர் கூடையை வாங்கிட்டு போனார், வருவாரா மாட்டாரா, இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறமே அப்படின்னு நினச்சிட்டே கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. ரொம்ப நேரம் ஆகியும் அவர் வரவே இல்லை. அப்போ ரொம்ப பசியோடு நின்றுட்டு இருக்காங்க. சரி நம்ம போயிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு போகிற நேரத்தில் ஒரு சத்தம் கேட்குது, அம்மா நில்லுங்க அப்படின்னு. திரும்பி பார்க்கும்போது அந்த ஐயா கூட நிறைய திராட்சை பழங்களை கொண்டு வராரு. அப்போது ஏம்மா நீங்கள் உடனே கிளம்புறீங்க அப்படின்னு. நான் இவ்வளோ நேரம் காத்திருந்தேன், எனக்கு நீங்கள் வரல, அதனால தான் நான் போகலான்னு கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஐயா சொல்லுவார், இல்லை அம்மா, இந்த திராட்சை தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வகையான திராட்சை பழங்கள் இருக்குது. நான் உங்களுக்காக சிறந்ததையாக நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுக்காக நிறைய கொஞ்சம் தாமதிக்க வேண்டியதாகிடுச்சு. தேடி தேடி போய் சிறந்த பழங்களையாக நான் எடுத்துகிட்டு வந்து செலக்ட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்க தான் தாமதமாகிருச்சு, என்னை மன்னிங்கம்மான்னு சொல்கிறாங்க. உடனே அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஐயோ, அவருக்கு சிறந்ததையாக நமக்கு கொடுக்கணும்னு நினச்சாரே, நம்ம அவரை இப்படி தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்னு யோசிச்சு பாருங்கங்க. நாம் கூட கொஞ்சம் தாமதமாயிடுச்சுன்னா நம்மளுடைய காரியங்களை கர்த்தரை நம்ம இப்படி, எனக்கு கர்த்தருக்கு என் ஜெபம் கேட்கப்படலையா, என் விண்ணப்பம் கேட்கப்படலையா, ஏன் இவ்வளோ தாமதமாகுது, ஏன் எனக்கு கிடைக்கல அப்படி என்று நாமே புலம்பிக் கொள்கிற காலமாய் இருக்கிறது இப்போது. ஆனால் கர்த்தர் நமக்காக சிறந்ததையே தேர்ந்தெடுத்து கொடுப்பதற்காக தான் அந்த தாமதத்தை உருவாக்குகிறார். நமக்கு சிறந்த காரியங்களை கர்த்தர் சீக்கிரமாய் செய்ய போகிறார். கொஞ்சம் தாமதமானாலும் நம்ம காத்திருப்போம். கர்த்தர் நமக்கு சிறந்ததை தருவதற்காக ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது அவர் சிறந்த அந்த திராட்சை பழங்களை அந்த அம்மாவுக்கு கொடுத்தது போல நம்ம வாழ்க்கையிலையும் சிறந்த ஏதோ ஒரு காரியத்தை கொடுப்பதற்காக கர்த்தர் பயங்கரமாக நம்மளை பொறுமையோடு காக்க வைக்கிறார். அந்த பொறுமையில கர்த்தருடைய சமூகத்துல காத்திருப்போம். நமக்கான காரியங்களை நிச்சயம் நம் கரங்களில கர்த்தர் கிடைக்க வைப்பார். Have a nice day. God bless you.